அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். அவைகளில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4வது வசனம் வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தின் வசனம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. யாரை பார்த்து இந்த வேதம் கூறுகிறது? மனம் பதறுகிறவர்களை பார்த்து. அல்லேலூயா. பரிதவிக்கிறவர்களை பார்த்து, பாரங்களை சுமக்கிறவர்களை பார்த்து, கவலைகளோடு வாழுகிறவர்களை பார்த்து, கண்ணீர்களோடு வாழுகிறவர்களை பார்த்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று. அவ்வாறு வாழுகிற ஜனத்தை நோக்கி வேதவசனம் கூறுகிறது. அவர்கள் யார்? அவர்களுக்கு எவ்வாறு பெயரிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனம் பதறுகிறவர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன பெயரிடப்பட்டிருக்கிறது? மனம் பதறுகிறவர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மனம் பதறுகிறவர்களை குறித்து தியானிக்கிறோம். பொதுவாகவே கல்வி பாடசாலைகள் வெற்றியோடு முடித்து தேர்ச்சி பெற்று அமீன் சூத்திரம் பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் மகிழ்வடைந்தார்கள். ஆமாவா இல்லையா? பெற்றோர்களும் பிள்ளைகளும் மகிழ்வடைந்தார்கள். எதற்கு? ஓராண்டு கல்வி ஆண்டை வெற்றியோடு முடித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பெற்றோர்களும் தேர்வு எழுதினவர்களும் மகிழ்ச்சிக்குரியவர்களாய் மகிழ்வடைந்தார்கள். அல்லேலூயா. பின்பு மிகுந்த சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அவர்கள் இன்றைக்கு மிகுந்த மனம் பதறி கலக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்கூலு விடுமுறை நாட்கள் என்ன செய்தது? முடிவடைந்தது. இப்போ என்னெல்லாம் வாங்கணும்? ஸ்கூல் பேக் வாங்கணும், லஞ்ச் பேக்கு வாங்கணும், ஆமாம், ஷூ வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், இன்னும் என்னென்னலாம் அதை உட்பட்டு எத்தனை திங்ஸுகள் இருக்குதோ அத்தனை திங்ஸுகளையும் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இவைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தேவைப்படுகிறது? பணம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. என்ன தேவைப்படுகிறது? பணம். ஓராண்டு வெற்றியோடு அவர்கள் படித்தார்கள், முடித்தார்கள், தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளும் மகிழ்வடைந்தார்கள். நல்லது. ஆனால் மீண்டும் அடுத்த வகுப்புக்காக பிள்ளைகளை படிக்க முற்பட செய்வதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய கரங்களிலிருந்து அமௌண்ட்டுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்வது? வேலைகளும் இல்லை, வருமானங்களும் இல்லை, பொருளாதாரங்களும் இல்லையே. இத்தகையான நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது பிள்ளைகளுடைய கல்வி பாடசாலைகளினுடைய படிப்பிற்கு தேவையான அளவிலே எப்படி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது என்று ஒரு பெரும் கேள்விகளோடு மிகுந்த மனபாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற
மனபாரங்களோடு மட்டுமல்ல, மனம் பதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தின் பெற்றோர்களையும், அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, அல்லேலூயா, பயப்படாதிருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். போதும். அல்லேலூயா. ஆமாம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த சிச்சுவேஷன்ல யார் நம்மை பார்த்து சொல்லக்கூடும்? ஒருவருமே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நலம்பலம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. என்னப்பா வேலைக்கு போனையா என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வேலை நீங்கள் விசாரித்து தர போகிறீங்களான்னு கேட்பாங்க. என்னப்பா பிள்ளைகளுடைய படிப்பிற்கு பணம் எது சேகரித்தாயா என்று கேட்டால், நீ என்ன பணம் கொடுத்து எனக்கு உதவி செய்ய முன் வருகிறாயா என்று கேட்பார்கள். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் ஜனங்களை பயப்படாதே, திடன்கொள் என்கிற சொற்களினால் தேற்றுகிற, ஆற்றுகிற, அரவணைக்கிற நபர்கள் இல்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களிலே வேத வசனம் சொல்லுகிறது, பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனபாரத்தோடு வாழுகிறவர்களை பார்த்து, மனவியாகுலத்தோடு வாழுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் இயற்கைகளின் வடிவமைப்புகளை கொண்டு நமக்கு ஒரு மன தைரியத்தை வரவழைக்க போகிறார். அல்லேலூயா. இயற்கை வடிவமைப்பு அப்படின்னா மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் தேவனால் உண்டாக்கப்பட்ட அனைத்து வகைகளை குறித்து முன்வைத்து நம்மை மனதைரியப்படுத்துவதற்கு அவர் முன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நிரந்தர வேலைகளும், நிரந்தர வருமானங்களும், நிரந்தர பொருளாதாரங்களும் உங்களுக்கு இல்லாதிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறார். சுத்திரம் பதறுகிறவர்களையும் மனபாரங்களில் கொண்டவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சுத்திரம் செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆகினாலே நாம் செய்கிறவைகளை கண்டினியூவாக செய்ய நாம் முயற்சிப்போமானால், முன்வருவோமானால், அவர் செய்ய வேண்டியவைகளை அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும், மகிழ்ச்சியோடு, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும், எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. கைகளை தட்டி, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. மீண்டும் ஒரு முறை, சொல்லி முடியாத
அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும். எல்லாரும் சேர்ந்து எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் எங்க கவனிங்க நீரே. எண்ணி முடியாத அதிசயமும் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொண்டு முத்தம் செய்யும்படி ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதே அற்புத அதிசயங்களை என் வாழ்க்கையிலும் வாழ்விலும் செய்ய மாட்டீரா என்று மனம் பதறி மனபாரத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் பிரசங்கிக்கிற உங்களுக்கு முன்பதாக நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் கூட நேற்றைக்கும் முந்தின தினத்திலும் வரையிலும் மனபாரத்தோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. மனம் பதறிக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அல்லேலூயா என்று தைரியப்படுத்தினார். மனபாரத்தோடு பதறி நின்று கொண்டிருந்த என்னையும் உங்களையும் திடப்படுத்தும்படி மனதைரியப்படுத்தும்படி வந்து நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இயற்கை செயற்கைகளின் வடிவில் அவரால் உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவைகளை உங்களுக்கு முன் உதாரணமாய் வைத்து இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் முதலாவது வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து போதும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்கிறதா? மகிழ்ச்சியாய் மகிழ்ந்து இருக்கிறதா. அல்லேலூயா. வனாந்திரமும் வறண்ட நிலமும். ஆமாம், வனாந்திரம் அப்படின்னா ஒரு சுடுகுஞ்சியை பார்க்க முடியாது. வறட்சி என்று சொன்னால் ஒரு குடிநீரையோ தண்ணீரையோ காண முடியாது. அப்படித்தானே? சுடுகுடிஞ்சியே பார்க்க முடியாத இடத்துல தண்ணீர், குடி தண்ணீர் எப்படிங்க கிடைக்கும்? பூமியில கொஞ்சம் கூட ஈர சத்து தன்மைகள் கூட இராது. ஆனா அந்த வனாந்திரமும் வறண்ட நிலமும் எப்படி இருக்கிறதா? மகிழ்ந்து. ஐயா கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மகிழ்ந்து. அல்லேலூயா. வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்கிறது? மகிழ்ந்திருக்கிறது. மகிழ்ந்திருக்கிறது. என்றைக்காகிலும் வனாந்திரம் எப்படியாய் மாறப்போகிறது? வயல்வெளியாய் மாறும் என்று வனாந்திரம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. வறண்ட நிலம் என்ன எண்ணிருக்கும்? நான் நீர்வளமாய் ஒரு நாள் மாறுவேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. தோத்திரம். செல்வியா கவனிங்க. வனாந்திரம் என்ன செய்கிறது சொல்லுங்க? ஒரு நாள் நான் வயல்வெளியாய் சொல்லுங்க மாறுவேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? நேற்றைய தினத்தில் தோத்திரம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அருகாமையில் அமைந்துள்ள ஒரு பகுதிக்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு அருமையான சகோதரர் அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களோடு நான் சில துளிகள் பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த இடத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு என்ன செய்திருக்கிறோம்? ஆரம்ப காலங்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். முழங்கால்களை ஊன்றி ஜெபித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அது இந்த இடமா
டோட்டலாக இந்த கேம்போஸா அல்லது இந்த பிளேஸா அல்லது இந்த லேண்டான்னு தெரியல, ஆனா இந்த பகுதிகளில் நாங்கள் முழங்கால்களை ஊன்றி ஜெபித்திருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் முழங்கால்களை ஊன்றி ஜெபித்திருந்த நாட்களை இன்றைக்கு நான் நினைவில் கொண்டு வருகிறேன். அப்பொழுது ஒரு சொல்லுங்க மனிதர்கள் கூட நடமாடாத ஒரு இடமாக இருந்தது. அல்லேலூயா. சொல்லப்போனா ஒரு சுடு குஞ்சு கூட என்ன செய்வதில்லை இந்த இடத்திலே வந்ததாக ஞாபகம் இல்லை. அப்பேற்பட்ட இடத்தில் நாங்கள் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்த நாள் என் நினைவில் வருகிறது. ஆனால் இப்பொழுதோ இது எப்படி இருக்கிறது? அன்றைக்கு வனாந்தரமாய் இருந்தது, இன்றைக்கு வயல்வெளியாய் இருக்கிறது. கைகளை தட்டுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் சொல்ற அந்த சகோதரர் வடிவிலே ஒரு அற்புதமான இந்த வசனத்திற்கு ஏற்ற விளக்கங்களை அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்தார். வனாந்தரங்கள் எப்படி மாறினதா? வயல்வெளியாய் மாறும் என்பது விசுவாசம். வறண்ட நிலம் நீர்வளமாய் சொல்லுங்க உருவாகும் என்பது நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு கிளிக்காகும், உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பாகும். நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்களானால், கற்றுக்கொண்டு போவீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலே பதிலளிக்கும். வேதம் சொல்லுகிறது வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்கிறது? மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி இருக்குதா? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மாறாத சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மாறாத சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மகுடம் நீரானையா மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீரானையா மணவா. அறிக்கை பண்ணுங்களேன். உம்மை மறவே. அல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் யார்னா? அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நம்பி சார்ந்து வாழுகிறோம். ஆகினால் வனாந்திரங்களும் வறண்ட நிலங்களும் கூட மகிழ்ச்சியாய் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம், வனாந்திரத்திலே வறண்ட நிலத்திலே ஒரு செழிப்பை, ஒரு வயல்வெளி நிலங்களை தேவன் நிலங்களாக அவைகளை மாற்றுகிறாரா. வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மலைகளையும் கண்கூட பார்க்க மாட்டீர்கள், ஆனா உங்கள் வாய்க்கால்களிலே தண்ணீர்கள் ஓடும். கைகளை தட்டுங்களேன். தோத்திரம் சொல்லிக்கிட்டே கேளுங்க. தண்ணீர்கள் ஓடும். எப்படி ஓடுமா? புரண்டு ஓடும். உங்களுடைய வாய்க்கால்கள் என்ன புரண்டோடும்? தண்ணீர். காற்றை நீங்க பார்க்க மாட்டீங்க, மலைகளையும் காண மாட்டீங்க, உங்களுடைய வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பி ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியாக வயல்வெளியாக சொல்ற நீரூற்றாக மாற்றுகிறவர் நமக்குள் இருப்பதினால் தான் மகிழ்ச்சி உண்டாகுகிறது, புகழ்ச்சி உண்டாகுகிறது, கீர்த்திகள் உண்டாகுகிறது என்று ஆண்டவருடைய வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. இதை யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், மனம் பதறுகிறவர்களை நோக்கி. அல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி எப்படி மகிழ்ந்தது? அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. எப்படி மகிழ்ச்சியா இருந்தது? இந்த வனாந்திரத்திற்கும் வறண்ட நிலத்திற்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்றைக்காகிலும் ஒரு நாள் நான் வயல் நிலமாக நீரூற்றாக மாறுவேன் என்று. என்ன விளங்குது உங்களுக்கு? தோத்திரம். சுஜிக்கு என்ன விளங்குது? ஒரு நாள் நானும் வயல் நிலமாக வயல்வெளியாக நீரூற்றாக மாறுவேன் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அமீன் சோதர வயல்வெளியாக நீரூற்றாய் மாறுவதற்கு எதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, உன் நம்பிக்கை இன்றைய தினம் உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் உண்டாகும்படி அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வனாந்தரமும் வயல்வெளியும் நாமின் சோத்திரம் வயல் நிலங்களாகவும் நீரூற்றுகளாகவும் மாறப்படாததற்கு தடைகள் என்ன? நம்முடைய அவ்விசுவாசம் தடையாய் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. அல்லேலூயா. என்ன வாக்கு தத்தம்? மேகம் போன்ற வாக்கு தத்தங்கள் சூழ நின்று. யார சுற்றிலும் சூழ நின்று? நான் யாரை சூழ்ந்து நின்று இருக்குது சொல்லுங்க. உங்களுடைய பெயர்களை அவங்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லுங்க. எங்களை சூழ்ந்து நிற்க. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவிசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வனாந்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் வயல்வெளிகளாக நீரூற்றுகளாக மாற்றக்கூடாதபடிக்கு அவைகள் தடைகளாக இருக்கிறது. ஆமா. 128 சங்கீதம் 128 அதிகாரம் உபாகமம் 28:8 கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 1997. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி அதன் பின்பு சொல்லுகிறது, கட்டளையிடுவார், உன் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன்னை உயர்த்துவார். கொடுத்திருக்கிற தேசம் அது வனாந்தரமா இருக்கலாம், வறண்ட நிலங்களா இருக்கலாங்க. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தேசம் வனாந்திரம், வறண்ட நிலம், உஷ்ண கடுப்பு சடன்லியா வரும். மரம் செடி கொடிகள் பசுமையே பார்க்க முடியாது. நீர்வளம் பொருந்தின நகரம் அல்ல அந்த வனாந்திரம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த வறண்ட நிலத்தையும் தேவன் வயல்வெளிகளாகவும் நீரூற்றுகளாகவும் மாற்றினார். ஏன் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின் அமீன் சோதரம் வாக்கு தத்தத்திற்குள் உள்ளடங்கியிருக்கிற அந்த மகாபரிய ரகசியத்தை நாங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த வனாந்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் வயல்வெளிகளாகவும் நீரூற்றுகளாகவும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கிடைத்த உடனே உங்களுக்குள் ஒரு மாபெரும் விசுவாசம் வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும், மன உறுதி வர வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்கிறதா? மகிழ்ந்தது. மகிழ்ந்தது. ஒரு ஃபியூச்சர் இருக்குது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் தோன்றியல வேண்டும், தோன்றியல வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது வேதம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் முதலாவது பகுதி மகிழ்ந்து. இரண்டாவது வாசிங்க. கடும் வெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்ததாம்? கடும் வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். செழிக்கும். அல்லேலூயா. கடும் வெளி, கடும் வெளி கழித்து என்ன செய்யுமா? புஷ்பத்தை போல செழித்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாற்றுவே. நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாற்றுவே. நான் என்றும் விடமாட்டேன் உன்னை, நான் என்றும் விடமாட்டேன். உனக்காக என் இதயம் ஏங்குதையா, உனக்காக என் இதயம் ஏங்குதையா. என் மகளே நீ வேறொன்றி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, இரண்டாவது சொல்லுகிறார், கடும் வெளி கழித்து புஷ்பத்தை போல நிச்சயமா செழித்து. புஷ்பம் எப்படி இருக்கும்?
ஏங்க சொல்லுங்கங்க, புஷ்பம் எப்படி இருக்கும்? செழித்து இருக்கும். புஷ்பம் எங்கேயும் வாடி இருக்குமா? அல்லேலூயா, செழித்து இருக்கும். என்னது புஷ்பம்? அல்லேலூயா, செழிப்பா இருக்கும். கடும் வெளி கழித்து அவைகள் புஷ்பத்தை போல, லில்லி புஷ்பத்தை போல அவைகள் செழித்திருக்கும், செழித்திருக்கும். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 92ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதுல சொல்றாரு, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனையை போல செழித்து. பனை 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 யார் தண்ணி ஊற்றுகிறா? பனை மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்றுக்கிறாங்களா? தென்னை மரத்துக்கு வேணால் தண்ணி ஊற்றுகிறத நம்ம பார்த்துருக்குறோம், தண்ணீர் பாய்க்கிறத. பனை மரத்திற்கு யாரம்மா தண்ணீர் ஊற்றுகிறா, உரமிடுகிறா, கொத்தி பாதுகாக்கிறாங்க. ஆண்டவர் அதை ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லுகிறார். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல செழித்திருப்பான். கடும்வெளி கழித்து புஷ்பத்தை போல செழித்திருக்கும். அல்லேலூயா. ஆமா. என்னை விரோதிக்கும்படி உன் நம்பிக்கை யார் மேல் கொண்டுள்ளாய்? தீர்க்கன் கேட்கிறார். என்ன விரோதித்துட்டு நீ வாழுகிறத பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிறவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தம்பி பிள்ளைகளே, அவரை விரோதிக்கிற, அவரை பகைக்கிற, அவரை உங்களுடைய சிந்தைகளையும் உள்ளத்திலும் உணர்வுகளையும் விட்டு நீக்குகிற ஆமென் சோத்திர நபர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை சிநேகிக்கிற வேண்டும். அல்லேலூயா. சிநேகிக்கிறவர்கள். ஆமா, ஒரு பாடலை கூட பாடினோம், உலக சிநேகம்தான் அது குப்பைதான் உதவாது, உந்தனின் அன்புதான் அது எப்போதும் உதவும். அல்லேலூயா. உலக சிநேகம்தான் அது குப்பைதான் உதவாது, அப்புறம் உந்தனின் அன்புதான் அது எப்போதும் விலகாது. அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? அவருடைய அன்பு உங்களை விட்டு என்றென்றைக்கும் விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை இன்றும் குறையாதது. அன்று மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை இன்றும் குறையாதது. சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்கள் காய் அவர் காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டா. உன் மீறுதல்கள் காய் அவர் காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டா. உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னையே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. ஆமா, உலக அன்பு அது குப்பைதான், உதவாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது நம்மை விட்டு எப்பொழுது என்ன செய்யாதான்? விலகாது.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கடுவெளி களித்து புஷ்பத்தை போல செழித்திருக்கும். இவைகளெல்லாம் இயற்கைகளினால் ஆண்டவருடைய நல்ல கவனிங்க கிரியைகளினால் தோன்றப்பட்டவைகள். அவைகளே என்ன செய்கிறதா சொல்லுங்க, செழித்திருக்குது. அல்லேலூயா. வனாந்திரமும் வறண்ட நிலங்களும் என்ன செய்கிறதா களித்திருக்கிறது மகிழ்ச்சியாய். இது செழித்திருக்கிறது. மூன்றாவது ஒரு பகுதியை வேகமாய் வாசிக்கலாம். அப்புறம் இரண்டாவது வசனத்தை, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன செய்யுமா பாடுமா. யார? கடவுளை, தன்னை படைத்த சிருஷ்டித்த உண்டாக்கின அவரை குறித்து என்ன செய்யுமா பாடும் பாடும் பாடும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பக்தன் பாடுறாரு, காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே, கீச்சி கீச்சென்று சீட்டு கிளைகளில் பேசுது, கீச்சி கீச்சென்று சீட்டு கிளைகளில் பேசுது. அல்லேலூயா. சிட்டி எப்படி பேசுகிறதா? கீச்சி கீச்சின்னு பேசுதான். காலையில் எழுந்து என்ன செய்கிறது? காக்கா அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் பயங்கரமா எழுந்து காலையிலே கத்தரையில் என்ன செய்கிறது? கத்தரை துதிக்கிறது, பாடுகிறது, ஆராதிக்கிறது, அவன் மகிழுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், வேதம் சொல்லுகிறது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனே தன்னை உண்டாக்கின சிருஷ்டித்த படைத்தவர் என்ன செய்கிறது? பாடுகிறது. கொக்கருக்கோ கொக்கருக்கோ சேவல் ஒன்று கூவுது, அல்லேலூயா. அதிகாலையிலே கத்தரை தான் கடவுளைத்தான் தேடுது. கொக்கருக்கோ பாசையில அல்லேலூயா பாடுது. ஜீவன் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி மகிழுது. தந்தானா 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 தனனே நானா நானா, தந்தானா 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 தனனே நானா நானா. அல்லேலூயா. அவைகளெல்லாம் பாடுகிறதா. எவைகளெல்லாம்? அது மிகுதியாய் என்ன செய்கிறது? செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் தன்னை சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கினவரை குறித்து பாடுகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய லட்சக்கணக்கான நபர்கள் மத்தியிலன்னா கைதட்டுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, எமோஷன் வந்து கூட விசில் அடிப்பாங்க. நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். வந்து எப்படி உட்கார்ந்தோமோ அப்படி உட்கார்ந்துன்னா அல்லேலூயா. ஏதாச்சும் விளங்குதா? விளங்குதா? அது சொல்லுங்க, மிகுதியாய் செழித்து பூரித்து, செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன செய்கிறதா? அவரை பாடுகிறது. அல்லேலூயா. அவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் அவரை துதித்து பாடுகிற, ஆராதிக்கிற இயற்கைகளின் வடிவமைப்பாகிய மரம், செடி, கொடி, பூமி, வானம் எல்லாம் அவரை துதித்து பாடும், ஆராதிக்குமானால் தோத்திரம் அவைகளுக்கே இவ்விதமான செழிப்புகளும், அல்லேலூயா, சோத்திரம், அநேக நீர்வளம் பொரிந்தின ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுப்பாரானால் அவைகளுடைய பாடலுக்கு, அவைகளுடைய துதி ஆராதனைகளுக்கு கர்த்தர் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக பரவசத்திற்குள் ஆக்குவார் என்று சொன்னாள். நீங்களும் நானும் அவரை துதித்து பாடி ஆராதித்தால், அவரோடு கூட உறவாடி மகிழ்ந்தால், உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்காமல், உங்களை மேன்மைப்படுத்தாமல் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. ஆகினால் தான் ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? அது சொல்லுங்க திரும்ப அதே வசனத்தை என்ன செய்கிறது?
மிகுதியாய் செழித்து களித்து ஆனந்த களிப்புடன் பாடுகிறது. அல்லேலூயா என்று கர்த்தருடைய வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதில் அவர்கள் கர்த்தருடைய, அதற்கு என்னம்மா அதுக்கு அடுத்த வசனம் அடுத்த பாயிண்ட் அப். ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். போதும் போதும் ஏம்மா போதும். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல அடுத்த வசனக்குள்ள போயாச்சு. வேதம் சொல்லுகிறதுங்க, பிரியமானதுடைய பிள்ளைகளே, அது பாடின பின்பு லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளுக்கும் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். என்ன அளிக்கப்படும்? ஆமா, பட்டமளிப்பு விழா அளிக்கப்படும் அவைகளுக்கு. வனாந்தரமும் வறண்ட நிலமுமே என்ன செய்கிறதா? மகிழ்ந்து. அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ஆமா, என்ன நேசமலர் சொல்லுங்க, வைக்கலாமா வைக்கக்கூடாதா? அல்லேலூயா. தங்களுடைய திறமைகளிலே தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் தோல்விகளிலிருந்து தாங்கள் வெற்றி பெற்றார்களானால் அவர்களுக்கு கிராஜுவேஷன் வைக்கலாம், பட்டமளிப்பு விழா வைக்கலாம், மணி மகுடம் சூட்டலாம். ஏங்க ஒரு கைதட்டு கொடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? தோத்திரம். காலையில் 2 இட்லி சாப்பிட்டு 3வது இட்லி வாங்குறதுக்குள்ள அப்படின்னு சொல்லுதா சொல்லலையா? பிரசங்கம் கேட்கும்போது அப்படி சொல்றது போலதான் அல்லேலூயா கைதட்டணும், தோத்திரங்க, ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லணும். ஆமா, அப்படிதானே இல்லையா? தோத்திர, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு என்ன அளிக்கப்படுகிறது? அலங்காரங்கள் அளிக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த வேதம் சொல்லுகிறது, லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படுகிறது. அலங்காரம். இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, மணிமகுடம் சூட்டணும், கிராஜுவேஷன் அமீன் சூத்திரம் பட்டமளிப்பு விழா மூலமாக இவர்களை என்ன செய்யணும்? மகிழ பண்ணணும். அல்லேலூயா என்று சொல்லி அவைகளுக்கு அலங்காரம் சூட்டப்பட்டது, அதற்கு அளிக்கப்பட்டது. அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. பிளஸ் யூ. என்ன தேடுதீங்க? பாஸ்டர் சொன்ன வசனம் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்துடணும், விடக்கூடாது இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாம் சகலமும் விளங்கும். அல்லேலூயா. ஆமா, பிரசங்கம் முடியாத வரைக்கும்னா இப்படினே பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தூக்கி மூடிட்டு போயிடலாம். அல்லேலூயா. பிரசங்கம் உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் பிரசங்கிக்கும்படி ஒரு நபரை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா சொன்ன வசனத்தை டக்குன்னு வாசித்துட்டு இங்கே தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்க கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் யாரு காண்பார்கள்? ஜனங்கள்னு சொல்லலைங்க, இறைவனால் இயற்கைகளின் வடிவிலே உண்டாக்கப்பட்ட வனாந்தரம், வறண்ட நிலம், அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அல்லேலூயா. ஆமா, களித்து புஷ்பத்தை போல செழிக்கிறது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். மனிதர்கள்னே போடலங்க, அவைகளுக்கே கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பித்து காட்டுவாரானால் மனம் பதறி மனபாரத்தோடு கூட, ஆண்டவரே அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு என் பிள்ளைங்களை என்ன செய்யணும்? பீஸ் கட்டணும், ஜவுளி எடுக்கணும், ஷூ சாக்ஸ் வாங்கணும்,
அல்லேலூயா. லஞ்சு பாக்ஸ் வாங்கணும், லஞ்சு கூட வாங்கணும், பேக்கு வாங்கணும், அல்லேலூயா, எல்லாம் எடுத்து கொடுக்கணும். மனம் பதறுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மனபாரத்தோடு இருக்கிற தெய்வ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவைகளுக்கே ஆண்டவர் மகத்துவத்தையும் மகிமையையும் காண பண்ணுவார். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு அவைகளை காண பண்ணுவார். ஏன்னா அது கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தது, நீங்களும் கரெக்டா எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. வனாந்தரம் வறண்டும் என்ன செய்ததான், நிலமோ மகிழ்ச்சியாக இருந்ததான். பரவாயில்ல, நம்மளுக்கு எப்படியாச்சும் கர்த்தர் என்ன செய்வார், செழிக்க பண்ணுவார், வயல்வெளியாய் மாற்றுவார், நீரூற்றாய் நம்மை மாற்றுவார். இயற்கைகளின் வடிவுகள் கூட நம்பிக்கையோடு இருந்தது, விசுவாசத்தோடு. எப்படியும் கடனை கொடுத்து தீர்க்க வழி வகுத்து தருவார், வியாதியிலிருந்து எப்படி குணமாக்கி விடுவார். அல்லேலூயா. பிரச்சனைகளிலிருந்து என்னை தப்புவிக்க செய்வார் என்ற அந்த மேலான மாபெரும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பீர்களானால் மகத்துவத்தையும் மகிமையையும் அந்நிய கண்களால் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களினாலே காணும்படி கர்த்தர் செய்வார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. உங்க சொந்த கண்கள் காணும்படி, உங்களுடைய சொந்த கண்களும் சொந்த சிந்தனைகளும் சொந்த இருதயமும் காணும்படி, சரீரத்தின் உணர்வுகளினால் நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு 2 தட்டை கட்ட தட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனபாரத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, அவைகளுக்கே மகிமையையும் மகத்துவத்தையும் காண பண்ணினவர் உங்களுக்கும் காண பண்ணுவார். ஆகினாலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 பகுதி இருக்கு, அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. வாசிப்பீங்களா? என்னோடு கூட வேகமாக எடுத்து வாசியுங்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யணுமா, பலப்படுத்தணுமா. கைகளை திடப்படுத்தணுமா, முழங்கால்களை பலப்படுத்தணுமா. ஆமா, தோத்திரம். கைகளை என்ன செய்யணும், எப்படி திடப்படுத்துறதுன்னா எப்படி? அல்லேலூயா. ஆமா. மோசே என்கிற ஒரு தேவதாசன் இருந்தார். மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் ஊழிய பாதைகளில் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து சோர்ந்து உலர்ந்து போகிறாரோ, ஊர் ஆரோன் 2 பேர் என்ன செய்வாங்களாம், மோசையினுடைய கைகள் தளர்ந்து போகிற கைகளை அப்படி என்ன செய்வாங்களாம், தாங்குவாங்களாம், ஏந்துவாங்களாம். அல்லேலூயா. மோசே என்கிற தேவ மனிதன் அப்படி தளர்ந்து சோர்ந்து உலர்ந்து போகிற பொழுது, ஊர் ஆரோன் என்கிற உடல் ஊழியக்காரர்கள் கைகளை என்ன செய்வாங்க, அப்படியே ஏந்தி பிடிப்பாங்க. அல்லேலூயா. தளர்ந்து போன கைகள் என்ன செய்யணுமா, சொல்லுங்க, திடப்படுத்தணுமா. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணுமா. முழங்காலில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா யாருமே முழங்காலில் ஜெபம் பண்ண மாட்டோம். வட்ட சமணம். என்ன சமணம்? வட்ட சமணம். வடச்சட்டி கணக்கு உட்காந்துக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சட்டி மாதிரி பாஸ்டர்? வடச்சட்டி மாதிரியா பாஸ்டர்? இட்லி சட்டி மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, உட்கார்ந்து கொள்ளும். பாஸ்டர் இட்லி சட்டி மாதிரியா? வாட்டா மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, உட்கார்ந்து. எத்தனை சட்டி வந்திருக்கு? ஆமாம், வடச்சட்டி, இட்லி சட்டி, வாட்டா சட்டி, இல்லையா? ஆமாம். ஜெபம் பண்ணுறது எல்லாம் வட்ட சமணம் போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணா மகிமையையும் மகத்துவத்தையும் காண முடியாது. முழங்கால்கள் முட்டு சிரட்டை தேஞ்சி உடஞ்சாலும் எப்படி தான் நிற்கணும்? ஆமாம். அப்படின்னா நீர் நில்லுமே பார்ப்போம். நீர் நில்லுமையா அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு திரும்பவும் காலம் சென்ற அருமையான மாரி என்ற மேரியை குறித்து ஞாபகப்படுத்துகிறேன். அவளுக்கு 2 கால்கள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கால்கள் இருக்கு? என்னென்ன ஆச்சரியமா இருக்கு, அவளுக்கு 2 கால் இருக்கா? எங்களுக்கு 2 கால் தான் இருக்குது. 2 காலில் உங்களுக்கு எத்தனை சிரட்டை இருக்கு? அவளுக்கு 2 சிரட்டை இருக்கு. உங்களுக்கு? ஆமா, எங்களுக்கு 2 சிரட்டை. வித்தியாசமா இருக்கிறே. அவங்களுக்கு ஒரு சிரட்டை இல்லை. 2 சிரட்டையில் ஒரு சிரட்டை முட்டி சிரட்டை இல்லாததை அவளே நெடுமுழங்கால் போட்டு சர்ச்சி முழுவதும் முட்டி போட்டு நடந்து கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா, ஆண்டவரை ஆராதிப்பா. அல்லேலூயா. ஆண்டவரை புகழாரம் சுட்டி மணிமகனம் அவன் காட்டுவா. அல்லேலூயா. ஒரு ஆராதனைக்கு நான் கடந்து சென்றிருக்கிற பொழுது 2 உள்ளங்கைகளும் 5 விரல்களும் இல்லாத ஒரு நபர் இந்த எலும்பு 2 எலும்பு கொஞ்சம் சொட்டுன்னு அடிக்கிறத பார்த்தேன். ஆராதனையில் கையை அப்படி தட்டுதார். அந்த எலும்போடு ஒட்டுனா எப்படி கேட்கும்?
கட்டு கட்டுன்னு கேட்குது. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவர். போதும், அல்லேலூயா என்று ஆராதனை பாடலை பாடும்போது இந்த கை உள்ளங்கையும் 5 விரல் இல்லாதவங்க வாங்கி அடிக்காங்க. அப்படி சந்தோஷம். நம்ம உள்ளங்கை இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க, 2 கையும் தூக்கி பாருங்க, உள்ளங்கை இருக்கான்னு பாருங்க. உங்ககிட்ட உள்ளங்கை இருக்கா? நம்ம கைதட்டி பாடுறோமா? நம்ம என்ன செய்தோம்? கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகிண்டுவோம். கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகிண்டுவோம். அல்லேலூயா. 2 உள்ளங்கைகளும் 5 விரல்கள் கொண்ட 10 விரல்களும் இருந்து கூட கைதட்ட மாட்டோம், கைகட்டி பாடி. ஆனா உள்ளங்கைகளும் விரல்களும் இல்லாதவன் தட்டுதாங்க. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. தளர்ந்து போன கைகளை என்ன செய்யணுமா? திடப்படுத்துங்கள், திடப்படுத்துங்க. கை சோர்ந்துதான் போகும், கை தட்டும் போது உளையத்தான் செய்யும். ஆமா, நொங்க விட்டுறோம், அருவா கைப்பிடி வச்சு அடிக்கும், கை உளையத்தான் செய்யும் இல்லையா? விறகு விட்டுறோம், எகிரிட்டு வருது, கை உளைச்சல் தான் எடுக்கு. விடுறோமா? மரத்தை வெட்டுகிற வரையிலும் ஓயாது வெட்டி கொண்டு இருக்கிறோம், பலங்கொண்டு பலங்கொண்டு விடமாட்டோம். தாங்கள் செய்வதற்கு முடிவெடுத்த ஒரு வேலையை செய்து நிறைவேற்றுகிற வரையில் என்ன செய்வதில்லை? விடமாட்டேன், கைவிட மாட்டேன், இந்த செடியை வெட்டி வீழ்த்த விடவே மாட்டேன். விடமாட்டேன், கைவிட மாட்டேன், இந்த செடியை வெற்றி வீழ்த்து விடவே மாட்டேன். வீழ்த்து வரை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, முற்செடியை வெட்டி வீழ்த்தி சாய்க்கிற வரையில் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். அல்லேலூயா. முற்செடியும் விட மாட்டேன், அருவா பெடங்கையும் விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தளர்ந்த போயின கைகளை திடப்படுத்தணுமா? திடப்படுத்தணுமா? வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கங்களும் என்ன செஞ்சிருச்சான்? அலங்கங்கள் இடிந்து போயின. சொல்லுங்களேன். சமாதானமின்றி என்ன செய்கிறாங்க ஜனங்கள்? மகாவாதைகளையும் நிந்தைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அலங்கங்களை கட்டுகிற வேலைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம், தேவ மனிதன் நெகேமியா எழுந்து நிற்கிறான். ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய கரங்களை நெகேமியாவோடு கூட சேர்ந்து பிடித்து நெகேமியாவின் கரங்களை திடப்படுத்தினார்கள். கைகளை தட்டுங்க. மோசே ஆமீன் ஸ்தோத்திரம் என்கிற தேவ மனிதனுடைய கரங்களை ஊரும் ஆரோனும் திடப்படுத்தினார்கள். நெகேமியாவின் கரங்களை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய தளர்ந்து போன கரங்கள் திடப்படணும், திடப்படணும். தள்ளாடி போயிருக்கிற முழங்கால் என்ன செய்யணும்? பலப்படணும். அல்லேலூயா. வனாந்திரங்களும் வறண்ட நிலங்களுமே மகிழ்ச்சியா இருந்ததாம். அல்லேலூயா. ஆமா, கடுவெளியோ கழித்து, ஆமா, லில்லி புஷ்பத்தை போல என்ன செய்தவான்? செழித்திருந்தது. அது மிகுதியாய் ஆனந்த களிப்புடன் பாடினது, பூரித்து பாடினதான். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற பொழுது ஏன் நம்முடைய கண்கள் காண மகிழ்ச்சியையும் மகத்துவத்தையும் காண்பிக்க மாட்டார்? அல்லேலூயா. ஆமா, எங்க நம்முடைய சபையின் மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது ஆரம்ப காலங்களில் சேரை ஆப்போசிட்டா வச்சு உங்க மூட்டை ஊனி, சேர்ல இல்லை கீழே ஊனி 2 கைகளையும் தூக்கி எதில் வைங்க? சேரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக இருந்து ஜோம் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு ட்ரைனிங் ஆகும். பிறகு சேரை தூரம் எடுத்துட்டானே செஞ்சிடலாம், நேர் முழங்காலில் ஊண்டி ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா. முழங்கால் அப்படின்னோடனே தோத்திரம். பன்னிக்குட்டி கணக்காக முழங்கால் போடக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டி முன்னாடி 2 கால் பின்னாடி 2 கால் போட்டு முழங்கால் போட்டிருக்கும். பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டி முழங்கால்லாம் போடக்கூடாது. அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் என்ன மாதிரி முழங்கால் போடணும்? நேர் முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து. அல்லேலூயா. சங்கீதம் 33 என்று நினைக்கிறேன். ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, வாசிங்கத 133ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். ஆமா, உங்களுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடையிலாக என்ன செய்யுங்க? ஏறெடுத்து அவரை துதியுங்க, பாடுங்க, ஆராதிங்க. அல்லேலூயா. போதும், நீ வாசிக்க வேண்டாம்.
ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முழங்கால் படியிட்டு உங்களுடைய கைகளை என்ன செய்யுங்க, பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை துதியுங்க, சோத்தரியுங்க. அல்ல போதும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாருங்க, அப்படி செய்யணுமா? அப்படி செஞ்சா சொல்லுங்களேன், பவராவி எனக்குள்ள, மனம் பதறுகிற ஆவி எனக்கு இல்ல. பதற செய்கிற ஆவி நமக்குள்ள வருமா? ஆமா. அல்லேலூயா. சூவாங்க பணமே இல்ல, லஞ்சி பேக்கு வாங்க பணமும் இல்ல. அல்லேலூயா. சூவாங்க பணமும் இல்ல, லஞ்சி பேக்கு வாங்க பணமே இல்ல. வல்லமையின் ஆவியானவர் உனக்குள் வந்து விட்ட காரணத்தினான், வீட்டு மாத்து, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. அல்லேலூயா. வல்லமையின் ஆவி யாருக்குள்ள இருக்கிறா? இருக்குதா இல்லையா? கொஞ்சம் டெஸ்ட் தான் பண்ணி பாருங்களேன். இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சீங்க இருக்குன்னு? அல்லேலூயா. ஆவி வந்துருச்சுன்னா பாவி தோத்திர விலகி போவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவி வந்துருச்சுன்னா பாவி என்ன செய்யும்? விலகி போகும். ஆமென். அல்லேலூயா. ஆவி கிரியை செய்யும். அப்ப ஆண்டவரை துதிக்காம பாடாம ஆராதிக்காம இருக்கவே முடியாது. துதி ஆராதனைகளின் பொழுதிலே ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணோம், ஆனா வீடியோ எப்ப ரெக்கார்டிங் பண்ணோம்? ஆவியானவர் பலமா இறங்கி ஒரு புதிய பாடலை அந்த சோத்திரம் பிரதர் எட்டின் ராஜ் அவங்க வாயில கொடுத்தவன், அது புது பாடல், இன்னைக்கு கிடைச்ச பாடல். அதான் உடனே என்ன செஞ்சேன், வீடியோ ஸ்தோத்திரம் ஷூட் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே கிடைச்ச பாடல். அதுதான் ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புகிற வழி. அல்லேலூயா. நீங்க அவைகளை உணரணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பாவி வெளியேறிடுவான். தானாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஆளுகை செய்வார், இவனை ஆளுகை செய்வார். நான் பெற்ற ரட்சிப்பை இந்த வையகமும் என்ன செய்யணும்? பெறணும். என் மாமா பெறணும், எங்கள் அத்தை பெறணும், எங்கள் நாத்தனா பெறணும், எங்கள் மதினி பெறணும், எங்கள் கொழுந்தம் பெறணும், எங்கள் அத்தாம் பெறணும், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பெறணும் சொல்லி இந்த ஒரு மனிதனுக்குள் இருந்த பாவி வெளியேறினும். பாவி இருந்தால் என்ன நினைக்கணும்? நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை யாரும் என்ன செய்யக்கூடாது? அவள் பெறக்கூடாது. அவளுக்கு சுவிசேஷம் சொல்லாத, அவன் மாமனுக்கு சொல்லாத, மச்சானுக்கு சொல்லாத, கொழுந்தியாளுக்கு நாத்தனாளுக்கு சொல்லாத. யார் இருக்கா இப்போ உள்ள? பாவி வெளியே ஏறணுன்னே பரிசுத்த ஆவி உள்ள வந்த உடனே ஒரு மனிதனால தன்னை அடக்கி வைத்து கொண்டு இருக்க முடியாது. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் கடந்த 22ஆம் தேதி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு தேவதாசருக்கு செய்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 21 சாயங்கால வேலை அல்லது இரவு நேரத்தை தொடுகிறது. 7 மணிக்கு சொன்னேன், ஐயா நாளைக்கு நீங்கள் மெசேஜ் ஆயத்தமாக வந்து விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் எனக்குள்ள இருந்த ஆவியானவர் என்னை ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த பொறுப்பை நாளைக்கு உன் கையில் கொடுக்க நீ வேற ஒரு கையில் மாற்றி விட்டாயே. நான் ஆலயத்திற்கு 22ஆம் தேதி ஊழியர் கூட்டத்திற்கு காலையில் குளித்து என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தான் இன்னைக்கு செய்தி கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:8 சொன்னார், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உண்டானதா உண்டாகலையா? அன்னைக்கு அதை உண்டாகணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஞானஸ்தானத்தை பெற்றால் மட்டும் போதாது, ஆவியின் அபிஷேகத்தையும் பெற வேண்டும். அல்லேலூயா என்று கர்த்தர் பேசினார். எல்லாருக்குள்ளேயும் தேவ வல்லமை சீறிட்டு பாய்ந்தது. ஆம், அந்த வல்லமை பாய்ந்தவர்கள், வல்லமை அபிஷேகத்தை பெற்றவர்கள் சிதறி போய் எங்கும் என்ன செய்தார்களாம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்களாம். சும்மா சாதாரணமாக சுவிசேஷம்லாம் பிரசங்கிக்க முடியாது. நேசமல்லரு, சுவிசேஷம் சும்மா சாதாரணமாக பிரசங்கிக்க முடியுமா? ஆவியானவர் உள்ள இருந்து அப்படியே நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். போ போ போ. அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. நான் போகிற இடத்துல பேரூராட்சி இருக்குமா? சப்ரி சிஸ்டர் ஆபீஸ் இருக்குமா? நிலம் வாங்கலாமா? ரசீதி போடலாமா? போர் போடலாமா? போர் போட வசதி இருக்குதா? பிளம்பிங் பண்ற பிளம்பர் இருப்பாங்களா?
ஒயரிங் பண்ணுறவங்க இருப்பாங்களா? சென்டிங் கான்ட்ராக்டுக்காரங்க இருப்பாங்களா? பில்டிங் கட்டிருக்கிறவங்க இருப்பாங்களா? அல்லேலூயா. சாலை தார் விரிக்கிறவங்க இருப்பாங்களா? பேங்க் இருக்குமா? போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குமா? காய்கறி கடை இருக்குமா? மளிகை கடை இருக்குமா? தோத்திர கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க. தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஏ விக்கிறவளா சந்தரவளா. ஆமென். கீழே விழுந்துடாம. ஆமாம், எல்லா வசதி வாய்ப்பும் அங்கே இருக்குமான்னு ஆபிரகாம் கேட்டுட்டா போனாரு. ராஜாமணி என்ன சொல்லுங்க, எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா போனாரு. போ அப்படின்னு என்ன செய்யணும்? ஆமா, செல் நில் சொல். சொல்லுங்க, செல் நில் சொல். தம்பி சொல்லுங்களேன் வாய் திறந்து, செல் நில் சொல். அல்லேலூயா. பிலிப்புவை பார்த்து சொன்னார், ரதத்தில் சேர்ந்து கொள்னாரு. சேர்ந்து கொண்டான். ஏசாயா நிருபத்தை மந்திரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பார்க்கிறீர்னு பிலிப்பு கேட்கிறார். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் நான் எப்படி அறிவேன்? உடனே பிலிப்பு சொன்னாரு, அந்த வேத வசனத்தினுடைய வியாக்கியானங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய அமீன் சோத்திரம் இடம் வந்தது. அங்கே திரளான தண்ணீர்கள் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்ணீர் இருக்க இனி தடை என்ன அப்படின்னு மந்திரி கேட்டாரு. யாரு கேட்டா? மந்திரி பேர் என்ன சொல்லுங்க? கந்தாகே. சொல்லுங்க, கந்தாகே மந்திரி கேட்டாரு. தண்ணீர் இருக்குது, இனி என்ன தடை? தீர்க்கதரிசி ஆகிய தேவதாசன் ஆகிய பிலிப்பின் இடத்துல கேட்டார். பிலிப்பு இடத்துல. பிலிப்பு சொன்னாரு, அப்போ நீ என்ன செய்யணும்? ஒரு தடை இல்லை, ரதத்தை விட்டு இறங்கணும். ரதம்னா பயங்கர பெரிய காஸ்ட்லியான ஒரு குதிரை ரதம். சாதாரண மனிதன் படக்குன்னு இறங்குவானா? கீழே சாணி கிடக்கு, ஆய் கிடக்கு, மூத்திரம் கிடக்கு. இதில் என் செருப்பெல்லாம் காஸ்ட்லி விலை செப்பல். என்ன செய்ய மாட்டேன்? இறங்கி அதில் மிதிக்க மாட்டேன். ரதம் என்கிற பெருமையை விட்டு இறங்கணும். பதவி என்கிற பெருமையை விட்டு இறங்கணும். அந்தஸ்து என்கிற பெருமையை விட்டு இறங்கினா தண்ணீருக்குள்ள போய் ஞானஸ்தானம் பெறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். யாரு? பிலிப்பு. இறங்கணும், இறங்கணும். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆமென் சோத்திர கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையை, மகத்துவத்தை உங்களுடைய கண்களால் காண வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறங்கணும். ஆமா, விட்டு விட்டு இறங்கணும். கர்த்தர் தூக்கி எரியத்தான் செய்வார். பத்தை கிராமத்தில் ஒரு அருகாமையில் உள்ள ஒரு ஊர்ல, ஒரு சின்ன ஊர் தான், ஒரு தம்பி என்னுடைய துணைவியாராக இருக்கிற பாஸ்டம்மா அவங்ககிட்ட கையை கொடுத்து சேலஞ்ச் பண்ணாங்க. நீங்கள் வழிபடுகிற இயேசு பெரியவரா, நான் தொழுது கொள்ளுகிற சாமி பெரியவரா பார்ப்போம். கரெக்டாக 1 வீக் ஆகலை, ஒரு பெரிய மேடையில் போய் அவங்க மம்மிக்கு துணையாக போயிருந்தாங்க அந்த தம்பி. திடீர்னு ஆவியானுடைய வல்லமை அவனுக்குள் சிரசின் வழியாய் ஊற்றப்பட்டது. சிரசின் வழியாய் ஊற்றப்பட்டவன கைய கால துள்ளி அடிச்சு பயங்கரமா ஒவ்வொரு ஆளையும் இடிச்சு, அல்லேலூயா, அடிச்சு அப்படியே உதைச்சி தள்ளி மிதிச்சு போட்டு மேடைக்கே போயிட்டான். மேடையில் போன அந்த தம்பியை அழைச்சிட்டு மேடைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவனுக்கிட்டே இருக்க, கைகாலாம் தோத்துறான், மின்னல் வெட்டு மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்கான். தம்பி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? களக்காடு. களக்காடு. உங்கள் கூட யார் வந்திருக்கா? அம்மா 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 வந்திருக்கு. அம்மா, அவங்க அம்மா பேர் மரியா. மரியா 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 சகோதரி இங்கே இருக்கீங்களா? தோத்துறான். கையை மரியா அங்கே கண்ண மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, உங்கள் பேர்? பாலன். பாலன் பாலன். தோத்துறான். பாலன். ஏ பால, உங்கள் அம்மாவை பேரன்னு கேட்டு மரியா அம்மா மேலே அழைச்சிட்டு கொண்டு வாங்க. மரியா கையை மூடி கண்ணை மூடி கை தட்டிக்கிட்டு இருந்த அந்த அம்மா கிட்டுக்கிட்டுன்னு அப்படியே மேடைக்கு போகிறாங்க. இது யாருமா? என் மகன். ஆக ஐயா, என் மகன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? களக்காடு பகுதியில் ஒரு கிராமத்தில் வந்துருக்கு. அப்படியா? இவங்க பேர் என்ன? பால. பால. தோத்துறோம். இவங்க கூட எதிர்க்கு வந்தாங்க, எனக்கு துணைக்கு கூட்டிட்டு வந்தையா. ஆவியானுடைய அபிஷேகம் அவனை தொட்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அந்த விக்கிரக வழிபாடுகளை அவன் தொலைவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா பாலன்? ஆமா. அந்த மரியா சகோதரிக்கு சந்தோஷம், என் பிள்ளை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? தொட்டுட்டாரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தொட்டெடுத்தார்னா? சேலஞ்சு பண்ணினா, தூக்கி எடுத்துட்டாரு. சேலஞ்சு பண்றீங்களா இன்னைக்கு? தோத்திரம். நேற்றைக்கு முந்தின தினத்தில் நினைக்க புதன்கிழமை காலை
நேற்றைக்கு முந்தின தினத்திற்கு முதல் நாள் நான் சரியாக 7 மணி 4 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்குள்ளாக குளித்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு 5 மணிக்கு 2 வீலரை எடுத்துக்கொண்டு கயத்தார் என்கிற பகுதிக்கு நான் கடந்து சென்றேன். அங்கே ஒரு சோத்திரம், என்னுடைய தாய்க்கு உடன் பிறந்த சகோதரர், அப்படின்னா தாய் மாமா மரித்து போனார். அவருடைய பாடிக்கு முன்பதாக போய் நின்றேன். போகிற பொழுதே அவர் எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. எப்படி தாய்மாமா அப்படி கை பிடிச்சிட்டு கூட்டி போயிருப்பாங்க, மிட்டாய் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏலே இம்மானு அப்படிலாம் கூப்பிட்டுருப்பாங்க. கொஞ்சம் வாலிப பையன் ஆனோடனே, தம்பி இங்கே வாமா நல்லா இருக்கியா கூப்பிடுவாங்க. பிறகு கல்யாணம் முடித்த பிறகு மருமனே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த 3 ஸ்டேஜையும் நான் கடந்து வருகிறதுக்குள்ளாக அவர் எனக்கு என்னோடு பேசினது, பழகினது, என்னோட சோத்திரம் செயல்பட்டது எல்லாம் எனக்கு ஞாபகத்திற்குள் வருகிறது. 2 மணி நேர டிராவலில் அதை யோசித்து கொண்டே போனேன். அருகாமையில் போய் நின்னேன். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நீ ஒரு பாடலை பாடி நீ ஜெபம் பண்ணு. அவர் சாமியாடிதான், தோத்திரம், அவர் சாமியாடத்தான் செய்வாரியா. நீ என்ன செய்யணும்? அவருக்காக பிரத்யேகமான ஒரு ஜெபம். பாடலை பாட ஆரம்பித்தேன். 2-3 பேரை கூப்பிட்டேன். எல்லாரும் என்னை சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒரு கவியை பாடுகிறேன். பாடி அடுத்த செகண்டு அதே வரியை திரும்ப பாடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய இடிமுழக்கம் போல ஒரு அழுக. கண்ட்ரோல் பண்ண முடியல. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்கு, பாட முடியுமா? உன்னை பாட விடுவனா? பாடதுக்கா வந்திருக்க? ஜோமனவா வந்திருக்க? அல்லேலூயா. முழுத்த ஆம்பளை மரிச்சு கிடக்காரு, பிரிச்சர்ல வச்சிருக்கிறாங்க. பாட முடியுமா அவரை உயிரை போன பிற்பாடு? ஒரு சத்தம், ஏம்மா உறவின் முறையார்கள் அறைகோவில் இடுகிறாங்க. கண்ட்ரோலு. ஆண்டவர் சொன்னார், இம்மானுவேல் கண்ட்ரோல் பண்ணு. கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் பாடலை பாடி, அல்லேலூயா. ஆமா, அந்த தாய் மாமாவுக்கு முன்பதாக ஆவி தன்னை தந்தவரிடத்திலும் ஆன்மா இளைப்பாறுதலிலும் சரீரம் பூமியிலும் விதைக்கப்பட போகிற அந்த சடலத்திற்காக முன்னின்று நான் பாடல் பாடி செபித்து, ஆமா, எல்லாருடைய கண்களிலும் கண் விழிகளிலும் குற்றால சாரல் போல அல்லங்க, அல்லேலூயா, கன்னியாகுமரி கடற்கல் ஜலத்தை போல கண்ணீர் புரண்டு வந்தது. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்மளை தடுக்கலாம், சிலர் கெடுக்கலாம், சிலர் ஒடுக்கலாம். எதற்கு ஆலயத்துக்கு போகிற? எதற்கு துதிக்க பாட ஆராதிக்க போகிற? நோ, ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வாய் காணப்படணும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தணுமா, தள்ளாடும் முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்தணும். சோர்ந்து போகக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஆமீன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை வாசிக்கலாமே. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் அவர்கள் திசைகட்டு போவதில்லை. பேதைகளாயிருந்த, பேதனை என்னது? படிப்பறிவில்லாதவர்கள். கல்வி கூடத்திலே நான் என்ன செய்யல, ஒதுங்காதவர்கள், அட்மிஷனே போடாதவங்க, நோட்டு புக்கு வாங்காதவங்க, அல்லேலூயா, கற்பித்து கொடுக்கிற பாடத்திட்டங்களை கவனித்து எழுதாதவங்க, ரிவிஷன் பண்ணாதவங்க, தேர்வு எழுதாதவங்க, பேதைகள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பேதைகளாய் இருந்தால் கூட அவங்களை நான் திசைகட்டு போக மாட்டேன். என்னுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அவர்களுக்கு காண செய்வேன் சொன்னார். கைகளை தட்டுங்களேன். அவர்களும் காண்பார்கள், அவர்களும் காண்பார்கள். அல்லேலூயா. என்ன டவுட் உங்களுக்கு வந்தாலும் ஜீசஸ்ட உடனே கேளுங்க. ஹெல்ப் மீ ஜீசஸ், ஹெல்ப் மீ அப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஜீசஸ் ஹெல்ப் மீ சொன்னீங்கன்னா உடனே சடன்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. உதவி செய்கிறவர், உதவி செய்கிறா, பலன் தருகிறா, ஒவ்வொரு நாளும் உங்க கூட வருகிறா, ஒவ்வொரு நாளும் நம்ம கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு அப்பா என்னோடு வருவதீனா, இயேசு அப்பா என்னோடு வருவதீனா. ஏலேலோ ஏலேலோ
மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐலேசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஐலேசா இயேசு தருகிறா, இன்று தருகிறா. அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்துவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, பேதைகளானாலும், இன்னும் அதை சொல்ல போனா ஜெபிக்க தெரியாத பேதைகள், பாட தெரியாதவர்கள் பேதைகள், துதிக்க தெரியாதவங்க பேதைங்க, ஆராதனை செய்ய தெரியாதவங்க பேதைகள், ஆண்டவரோடு உறவாடி மகிழ தெரியாதவங்க பேதைகள், வசனத்தை உற்று கவனிக்க நோக்கக்கூடிய நிலைகள் இல்லாதவங்க பேதைகள், வசனத்தை கை கொண்டு நடக்க அமைசோத்திரம் அந்த காரியங்கள் மனதில்லாதவங்க அவர்கள் பேதைகள். அல்லேலூயா. கை கொண்டு நடப்பது நிமித்தம் உண்டாகுகிற நன்மைகளை அனுபவியாமல் இருப்பவர்களும் பேதைகள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்னுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அவர்களுடைய கண்கள் காண நான் காண்பிப்பேன். விளங்கிருச்சா விளங்கலையா? இந்த மட்டும் போதுமா? இன்னி கொஞ்சம் வேணுமா? தோத்திரம் வேணுமா? போதுமா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, கூடுமே என்கிற பாடலை போதுமே, பிரசங்க போதுமே, என்னை விட்டாலே நலமாகும் போதுமே, போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வந்தது. அவங்க தளர்ந்து போனவங்க கைகளை என்ன செய்யணுமா? திடப்படுத்தி தள்ளாடி போகிற முழங்கால்களை பலப்படுத்தி இருக்கிறவங்க ஒருவேளை பேதைகளானாலும் அவங்களை திசை கட்டு போக விடாதபடி மகிமையையும் மகத்துவத்தையும் அவருடைய கண்கள் காண நான் காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை குறித்து வேதம் அடுத்த ஒரு பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிக்க போகிற 1-2 வசனத்தை கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆம், ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. வாசிப்பீங்களா? 4வது வசனத்தை வாசியுங்கள். சாரி 9வது வசனம் நினைக்கிறேன். 9வது வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் என்ன செய்வாங்களாம்? பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன செஞ்சிரும்? ஓடிப்போம். மனம் பதறி தவிக்கிற, ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சி நீங்க அடைய போகிறீங்க. என்ன அடைய போகிறீங்க? சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன செய்ய போகிறது? ஓடி போகும். ஓடி போகும். கொஞ்சம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாதா? ஆமா, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென், சோத்திரம். அங்கே சொல்றாரு, ஆமென், சோத்திரம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. சொல்லிட்டு சொல்றாரு, மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். சொல்லிட்டு சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு நேராக வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் என்ன செய்யுமா? ஆமா, இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். இன்றைக்கு நீங்க மனம் பதறி வந்திருக்கலாம், மனபாரத்தோடு வந்திருக்கலாம், சஞ்சலத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். மனம் பதறுகிறவர்கள், மனபாரத்தோடு இருப்பவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறாரு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகக்கூடிய நாள் வருகிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப பிரசங்க வாக்கியத்தை முழுவதும் நான் வாசிக்க போகிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். அவர் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்றாரு, ரட்சிப்பாருங்க.
ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்க சந்தோஷத்தோடு நீங்க போக போகிறீங்க. ஆமென். மகிழ்ச்சியோடு போக போகிறீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் போக வேண்டுமானா ஆமென் ஸ்தோத்திரம் வனாந்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் போல நீங்க மகிழ்ந்திருக்கணும். கடுவெளியும் அமீன் சோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழித்திருக்கணும். நீங்களும் செழித்திருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு ஒரு வார்த்தையை. அமீன் ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்றாரு, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடணும். நீங்களும் பாடணும். அப்புறம் லீபனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமாய் இருக்கணும். நீங்க அலங்காரமாய் இருக்கணும். அப்புறம் சொல்றாரு, அதற்கு அமீன் சோத்திர நிச்சயம் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவைகளுக்கு காண பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் காண பண்ண போகிறார். நீங்க காண வேண்டுமானா தளர்ந்த கைகள் என்ன செய்யணும் சொல்லுங்க? தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும். தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்தணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்க தெரியலையா, துதிக்க தெரியலையா, பாட தெரியல, ஆராதிக்க தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? பேதைகளானாலும் திசை கட்டு போக விட மாட்டேன். அவர்களுக்கு என்னுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காணும்படி செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவர் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு நாம் மீட்பு. அதைத்தான் சொல்லுகிற. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? சியோனுக்கு ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் அளிப்பார். அல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போக. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டுட்டு கேளுங்க. நான் சஞ்சலத்தோடு வந்தையா, மனபாரத்தோடு மனப்பதறலோடு வந்தேன். எனக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டுன்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணிட்டீங்க. இனி நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அண்மை சஞ்சலத்தோடு மனப்பதறலோடு நான் வாழ மாட்டேன். நான் மனம் பதறி நீ வாழ மாட்டேன். மனப்பதறி வாழ மாட்டேன். மனபாரத்தோடு வாழ மாட்டேன். அமீன். சஞ்சலத்தோடு நான் இருக்க மாட்டேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்க தலையின் மேல நீங்க வச்சுட்டீங்க. 2 இப்படி கையை வைங்க. எங்க தலையின் மேல வச்சு, வலது கையை வைங்க, சிரசில் வைங்க. தலையின் மேல வச்சுட்டீங்க சப்பா. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி எங்க சிரசில் வச்சுட்டீங்க. சஞ்சலமும் தவிப்பு எங்களை விட்டு ஓடி போக உதவி செய்துட்டீங்க. நான் இனி மனப்பதறி மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு நீ வாழ மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய முழங்கால்களை ஆண்டவரே சொந்த தளர்ந்து போன என்னுடைய கைகளை திடப்படுத்துவேன். தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துவேன். ஆண்டவரே உம்மை துதிக்க பாட ஆராதிக்க நான் ஆண்டவரே புத்திசாலியாய் மாறுவேன், வாழுவேன்.